கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிலிப்பு 4:7. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது? இன்றைய தியான வசனத்தின் துவக்கத்தில் அப்பொழுது என்று ஆரம்பித்திருப்பதிலிருந்து எப்பொழுது என்பதை குறித்த விளக்கம் இதற்கு முந்தைய வசனத்தில் இருக்கிறது என்பது தெளிவாகிறது அல்லவா? வாருங்கள், இதற்கு முந்தைய வசனத்தை பார்ப்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது தேவ சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் முதலாவதாக சொல்லப்பட்டிருப்பது ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அங்கதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? எவ்வளோ அழகாக கேட்குறார். எதுக்கெடுத்தாலும் கவலைப்படுறீங்களே, இதை உங்களால் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறார். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று கூறுவதையும் கவனியுங்கள். நம்முடைய தேவைகளோ பிரச்சனைகளோ எதுவாக இருந்தாலும் நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்க வேண்டும் என்பது தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கும் முதல் காரியம். அதாவது விசுவாசம்தான் அங்கே ரெண்டாவதாக வரணும். அதாவது இந்த பயம் அப்படிங்கிறத, கவலை ரெண்டையுமே நம்ம தூக்கி போட்டால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் விசுவாசம் வரும். சரி, இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். கவலைப்படாமல் நாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று கூறியிருப்பதை கவனியுங்கள். எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தில் தெரியப்படுத்த வேண்டும். அதாவது நம்முடைய தேவைகள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் அவர் சமூகம் அமர்ந்து ஸ்தோத்திரத்தோடே தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் என்றால் தேவனை வணங்குவதற்கான பாராட்டு, புகழ் கூறும் சொல்லாடல். இது ஒரு பக்தனின் மனதில் இருந்து வரும் துதிப்பாடல், அர்ப்பணிப்பு அல்லது நன்றி தெரிவிப்பு ஆகும். ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது நாம் தேவனின் கிருபை, அருளை போற்றி அவர் நம் வாழ்வில் செய்து வரும் அற்புதங்களுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றியை வெளிப்படுத்துவது. இந்த ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? ஜெபம் என்பது நாம் தேவனோடு உறவாடுவது. இது நம்முடைய நன்றியையும் போற்றுதலையும் விசுவாசத்தையும் வெளிப்படுத்துவது. ஜெபத்தின் போது நாம் தேவனின் பெருமையை துதி செய்வதும் அவரது திருப்பெயரை உயர்த்துவதும் உள்ளடங்கும். ஜெபம் அவசியமான ஒரு தேவையை மட்டுமே கொடுப்பது அல்ல, பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்பதும் அதில்
அடங்கும். அடுத்ததாக, வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். ஜெபம் அதாவது பிரேயர் மற்றும் வேண்டுதல் அதாவது சப்ளிகேஷன், இரண்டும் தேவனிடம் நம்முடைய மனத்துயரங்களை, விருப்பங்களை, நன்றிகளை வெளிப்படுத்தும் செயலாகும். எனினும் இரண்டிற்கும் சிறிய வித்தியாசங்கள் உள்ளன. ஜெபம் என்பது தேவனோடு உரையாடுவது என்று பார்த்தோம். வேண்டுதல் என்பது ஜெபத்தின் ஒரு பகுதி. அதாவது குறிப்பாக ஒரு தேவையை அல்லது பிரச்சனையை சொல்லி அதற்காக தேவனிடம் கிருபை வேண்டுதல். வேண்டுதல் நமக்கு தேவையான விஷயங்களை பெறுவதற்கான ஆவலான பிரார்த்தனையாகவும் கருதப்படுகிறது. தேவனிடம் கருணை, உதவி, பாதுகாப்பு போன்றவற்றை கேட்பது இந்த வேண்டுதலின் நோக்கம். இதை ஒரு உதாரணமாக கூறினால், ஜெபம் என்பது ஒரு கடிதத்தை எழுதுவது போல. அதை எழுதும்போது நாம் நன்றி கூறுகிறோம், நலம் விசாரிக்கிறோம், நமது உணர்வுகளை பகிர்கிறோம். இது ஜெபம். அதன் பின் நமது தேவைகளை சொல்லி வேண்டுகிறோம். இந்த கடிதத்தில் நம் தேவைகளை சொல்லும் பகுதிதான் வேண்டுதல். ஒரு உதாரணமாக, இப்போ உங்கள் பிள்ளைங்க காலேஜ் படிக்குதுங்க, ஆனால் ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. அந்த பிள்ளைங்க உங்களுக்கு கடிதம் எழுதுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன எழுதுவாங்க? அன்புள்ள அம்மா அப்பா அவர்களுக்கு வணக்கம், நான் இங்கு நலமாக உள்ளேன், நீங்கள் அங்கே நலமாக இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்களுக்கு ஸ்தோத்திரம், அதாவது வணக்கம் சொல்லி, நான் நல்லா இருக்கேன்ற ஒரு நல்ல செய்தியும் சொல்லி, நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நானும் நம்புகிறேன் அப்படின்னு அந்த விசுவாசத்தையும் அந்த அன்பையும் சொல்லுவாங்க. அடுத்தது, நான் இங்கே நல்லா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் போன மாதம் அனுப்பின பணம் வந்தது, ரொம்ப சந்தோஷம், நான் அதில் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு ஏற்கனவே பெற்றோர்கள் செய்த, அதாவது நீங்கள் பிள்ளைங்களுக்கு என்னென்ன அனுப்புனீங்க, என்ன செஞ்சீங்களோ அதை குறித்து பாராட்டியும் நன்றி கூறியும் ரொம்ப விளக்கமாக எழுதுவாங்க. இது வரைக்கும் வர்றதுக்கு பேர் ஜெபம். அதுக்கு அடுத்ததாக வரும், அம்மா இந்த மாதம் நான் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், இல்லை புதுசாக ஒரு நோட்டு வாங்கணும், அதுக்கு எனக்கு இவ்வளோ பணம் தேவை, ஃப்ரெண்ட்ஸுங்களோட நாங்கள் அவுட்டிங் போகலான்னு இருக்கிறோம், ஒரு பிக்னிக் போகலான்னு இருக்கோம், அதுக்கு இவ்வளோ பணம் தேவை. இது ரிக்வெஸ்ட், அதாவது வேண்டுதல். புரியுதுங்களா? ஆக ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லியிருக்குன்னா, முதல்ல ஜெபம் என்பது தேவனுக்கு புகழாரம் சூட்டி அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறி அதுக்கப்புறமா தான் உங்கள் தேவைகளை எடுத்து வைக்கணும். இப்படி நாம் நம்முடைய பிரச்சனைகளை, தேவைகளை குறித்து ஒன்றுக்கும் கவலைப்படாமல், அது ஃபஸ்ட் அண்டர்லைன், எதை குறித்தும் கவலைப்படாமல் தேவ சமூகத்தில் அமர்ந்து, தேவன் இது வரையிலும் நம்மை காத்து ரட்சித்த கிருபைக்காக நன்றி சொல்லி, அவருடைய நாமத்தை போற்றி புகழ்ந்து துதித்து ஜெபத்தோடு நம்முடைய தேவைகளை அவர் பாதத்தில் வைக்கும் பொழுது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் காத்து கொள்ளும் என்பது எவ்வளவு நிச்சயம். இதை ஒத்துக்கிறீங்களா? ஸோ இன்றே உங்கள் தேவைகளை ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் எந்த ஒரு கவலையோ பயமோ சந்தேகமோ இல்லாமல் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவரே உங்களை ஆசீர்வதித்து, உங்கள் தேவைகளை சந்தித்து, உங்களை வழி நடத்தி காத்து ரட்சிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.